அனைவருக்கும் வணக்கம். மீனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சரில் நம்ம மீண்டும் எந்த ஒரு பதிவுனாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மேடம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் இறுதி ராசியாக வருவீங்க. மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க. மேலும் மீனம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. மற்றும் மீனம் ராசியோட அதிபதி நம்மளுடைய குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு ஒவ்வொரு வார வியாழக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க. மேலும் இனி வரவிருக்கும் இந்த பங்குனி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு எதனா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால நண்பர்களே. மேலும் இப்போ இந்த பங்குனி மாதத்துல பாத்தீங்கன்னா 2 விதமான 3 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குங்க. இப்போ ஒரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா ராகு, சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கோள்களுமே ஒரே இடத்துல அமர்ந்திருக்காங்க. மறுபுறம் பாத்தீங்கன்னா சனீஸ்வரர், நம்மளுடைய செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய 3 கோள்களுமே ஒரே இடத்துல அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்கலாம் நண்பர்களே. ஆல்ரெடி நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் தற்சமயம் நீங்க 7 சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்துல இருக்கீங்க. நீங்க இந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி எல்லாருமே முன்னெச்சரிக்கையா தான் இருப்பீங்க. பட் ஸ்டில் இன்னும் கூட நீங்க எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கோள்களுமே கலவையா உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்துல நம்மளுடைய சனீஸ்வரர் கூட கலவையா அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடம் இந்த 2 பேருக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகும் அப்படின்றது ஐதீகங்க. அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா ஒரு சில நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் அவ்வப்போது சிறிதளவுல உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்ப சுக்ரன் உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்ல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களை நீங்க பணத்தை முதலீடு பண்ணிட்டு உங்களுக்கு நிதி இழப்புகள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எந்த அளவுக்கு பண விஷயத்துல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் செவ்வாய் இப்போ உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்ல புதுசா ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அல்லது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமான பணி துவங்குவதற்கும் மேலும் அந்த பணியை சீக்கிரமா முடிச்சுட்டு உங்களுடைய வீட்டு கிரக பிரவேசத்திற்கு நீங்க உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவருமே இன்வைட் செய்வதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னத மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் தற்சமயம் ராகு உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ அவரு கூட கலவையா நம்மளுடைய சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கோள்களுமே சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கோம். இப்போ சூரியன் மற்றும்
புதன் ஆகிய 2 கோள்களுமே 1, 4 அல்லது 8 ஆகிய இடங்கள்ல இருந்தாங்க அப்படின்னா, அந்த இடங்கள்ல இருக்கின்ற நல்ல பலன்களை பிரதிபலிப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ அது மட்டுமல்லாது உங்களுக்கு புதன் ஆதித்ய யோகத்துடைய பலம் கிடைப்பது உறுதிங்க. ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு உங்களுடைய தலையில அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுடைய ஆஃபீஸ் விஷயமாவோ அல்லது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் விஷயமாவோ உங்களுக்கு சிறிதளவில் தலைவலி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு இப்போ சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் தலைவலியோ அல்லது முதுகு தண்டு வலியோ அல்லது ஒரு சிலருக்கு ஃபீவர் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் எதனா ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னாலே இமீடியட்டாக நீங்கள் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுக்கு ஆகக்கூடிய மருத்துவ செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ள மேலும் உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோம்னா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு கூட கலவைய சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுமே சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு கொஞ்சம் அனுசரணையா சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றோம் ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று உங்களுக்கு சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் கேத்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா ஒரு சில தம்பதிகளுக்கு அவ்வப்போது சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த பங்குனி மாதத்துல பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிள் பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா இப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு எதனா ஒரு சில விஷயங்கள்ல தேவையற்ற கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே இருக்கின்ற கருத்து மோதல்கள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னா மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதன் காரணமா இப்போ நீங்க எந்த வைத்தியராக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய ஹெல்த்ல நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் மேலும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அனைத்துமே கட்டுக்கொள்ள வருவதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நீங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் குருவுடைய பார்வை உங்களுடைய அற்புதமான வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய 8வது வீடு ஆகிய ஆயுள் மற்றும் கடன் சாணத்தில் விழுதுங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள்
இப்போ நீண்ட காலமா ஒரு சொத்து சம்மந்தமான பிரச்சனை விஷயமா நீங்க கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க எந்த அளவுக்கு யார் கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ, அவங்க கிட்ட ரொம்ப பெரிய லெவல் பிரச்சனைலாம் இல்லாம கொஞ்சம் மனத அமைதிப்படுத்திக்கிட்டு, சைலன்ட்டா விட்டு குடுத்து போனீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும், இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை தற்சமயம் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்றவனமா மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் நீங்க இருந்த வேலையை விட்டு வெளியேறிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு பர்சனல் இஷ்யூனால இப்போ நீங்க விடாத ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ள ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. ஏன்னா தற்சமயம் உங்களுக்கு குருவுடைய பார்வை உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல விழுதுங்க. அதன் காரணமா நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ நீங்க ஒரு பெர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடையணும் அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல பெர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா இப்போ ஒரு அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவன அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதோ அல்லது அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு கனிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது யாருடைய பர்சனல் பர்த் சார்ட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மீனம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.